தொடர் நான் பேசுறேன். ஆம். ஆ இங்க நான் விருதுநகர் மாவட்டத்த சேர்ந்த பொண்ணு. நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இப்ப இங்க நான் வந்து எம்கேயூ ல இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் படிச்சேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்லயே படிச்சேன். எம்எஸ்சி. பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல படிச்சேன். 2மே வந்து எம்கேயூ யூனிவர்சிட்டி கீழ தான் வந்தது. நான் அ வேதியியல் துறையிலிருந்து அதாவது ஜெனரலா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே அப்போ இருக்கிற டைம்ல அப்ப இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா அப்ப ஒரு ஒரு 30 இயர்ஸ் காலகட்டங்கள்ல வேதியியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருப்பாங்க. எதுக்குன்னா டுவர்ட்ஸ் திமுக. யாரும் எதுவும் பேசிற முடியாது. திமுகவ பத்தி யாருமே பேச முடியாது. ஈவன் ஆட்சியில இல்லாத காலத்துல கூட. ஏன்னா அவங்கட்ட அ அது காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. அது எனக்கு நான் படிக்க போற காலகட்டங்கள்ல வந்து நெறைய ஆர்எஸ்எஸ் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஸ்டாஃபாவே. அதாவது யாரு திமுகவால பலன் பெற்றாங்களோ, அவங்களே ஆர்எஸ்எஸ்ஸா மாறிட்டாங்க. நெறைய பேர் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தாங்க. அதனால அது மழுங்கடிக்கப்பட்டது. ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்குமே டிஎம்கே எவ்வளவு செஞ்சதுங்கிறது தெரியும். நான் உங்களுக்கும் அத நான் சொல்றேன். எங்க இப்ப மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி வந்து மதுரை பல்கலைக்கழகம்ங்கிற பேர்ல 1966ல ஆரம்பிச்சது. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் கண்டிப்பா விருதுநகர் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா, எங்க போய் என்ன கேட்டாலும் விருதுநகர்ல காமராஜரையே தோற்கடிச்ச ஊரு விருதுநகர்ன்னு விருதுநகரையும் திட்டுவாங்க. காமராஜரை தோற்கடிச்சவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து திட்டுவாங்க. மக்கள மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி என்ட்ட வந்து சொல்லுவாங்க. நான் அத கேட்டு வளர்ந்ததுனால, நான் உண்மையிலேயே ஒரு ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு பக்காவான ஆர்எஸ்எஸ் புள்ள மாரி தான் இருந்தேன். அ அத கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்தது. எனக்கு கலைஞர் மேல பற்றுலாம் இல்ல. இப்ப ரீசென்ட்டா எனக்கு கணேஷ் தோழர் இவங்கலாம் சொன்னது, அதுக்கப்புறம் நானே அனலைஸ் பண்ணது, இந்த ஃபேக்ட் செக் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே வந்து நானு நெறைய டைம் வந்து அகெயின்ஸ்டா பேசியிருக்கேன். யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினாங்களோ அவங்களுக்கு ஃபயர் விட்டுருக்கேன். அவங்க பக்கம் நின்றுக்கேன். படிக்கிற காலகட்டமெல்லாம் அவங்க பக்கத்துல நின்றுக்கேன். ஆனா எனக்கு இது எதுவுமே தெரியாது. என்ன என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. நான் மக்களுக்காக இத சொல்றேன். விருதுநகர் மாவட்ட பீப்புளுக்காக சொல்றேன். மதுரை பல்கலைக்கழகம்னு 1966ல ஆரம்பிச்ச அந்த பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு மாறுனது 1978 கலைஞர் தான் அத கொண்டு வந்தார். இன்னொரு விஷயம் ஒரு பேர மாத்துனதுனால என்னங்க பெருசா? அப்படியே வந்து இது ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிற மாரி என்கிட்ட நீங்க வருவீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம காலேஜ்ல நீங்க கூட என்ட்ட அடிக்கடி கேட்பீங்க. விருதுநகர் மக்கள் இங்க மட்டும் இல்ல, நெறைய பேரு. நான் எங்க போனாலும் சரி, இந்தியாவோட கன் பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில எங்க காலேஜ்ல இருந்து படிச்ச பெர்சன் தான் இருக்காங்க. மதுரை எம்கேயூல படிச்சு போனவங்க தான் இருக்காங்க. யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது நான் எங்க கவர்மெண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜ் எத்தனையோ வந்து அட்டானமஸ் காலேஜ் இப்ப வந்துருச்சு. அப்ப எம்கேயூ கீழ நெறைய செல்ஃப் ஃபைனான்ஸ் குரூப்போட இருந்தது. ஆனாலும் எங்க கவர்மெண்ட் காலேஜ்ல தான் எப்பயுமே யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் படிக்கிற வரைக்கும் நானும் யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். நான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படி நீங்க இப்படி வேற மாதிரி திங்க் பண்றீங்க? கெமிஸ்ட்ரி இப்படி பண்றீங்க? இப்படி இப்படி யோசிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கலைஞர் தான். ஏன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் அதாவது என்எம்ஆர் இன்ஸ்ட்ருமென்ட் நான் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு இது தெரியும். என்எம்ஆர், ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, யுவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் வந்து ஒரு மெயின்டனன்ஸ்க்கே ஒரு ஒரு காருக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு காரோட மெயின்டனன்ஸ் அத விட 100 மடங்கு ஆகும். மெயின்டனன்ஸ்க்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் பண்றது. தமிழ்நாட்டுல எம்கேயூல மொத அதெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து அதோட மெயின்டனன்ஸ் பொறுப்ப கவர்மெண்ட் ஏத்து அதுக்கேத்த நிதிய ஒதுக்குனது கலைஞர் தான். நம்ம இவ்வளவு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தடு புக் பாருங்க நம்ம லைப்ரரியில நம்மளோட விஎஸ்என்எஸ்என் காலேஜ் லைப்ரரிலையும் சரி, இங்க விருதுநகர்ல இருக்கிற மத்த காலேஜோட லைப்ரரிலையும் சரி, கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தனி லைப்ரரி. அந்த லைப்ரரி மொத்த லைப்ரரியை விட பெருசா இருக்கும். மொத்தமா ஒரு காலேஜுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட லைப்ரரி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். இல்லாத புக்கே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க ஜெரிமார்க்ஸ் இந்த மாதிரி புக் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அப்போ டிஎம்கே காலகட்டத்துல அத பயன்பெற்று வளர்ந்த ப்ரொஃபசர் இருக்காங்க இல்லையா அவங்க படிச்சு அவங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் அவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் இது கொடுத்தாங்க அப்படிங்கறத புக்ல பின்னாடி கொடுத்திருப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கலைஞருக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்றேன். நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. இதுக்கு காரணம் கூட கலைஞர் தான். நான் முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்து கூட நான் நன்றி இல்லாம தான் இவ்வளவு நாள் இருந்தேன். ஆல்மோஸ்ட் பிஃபோர் 5 இயர்ஸ் வரைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. எனக்கு வெறுப்பு தான் எனக்கு தெரிய வந்தது. என்னால வந்து அவ்வளவு ஈஸியா இவங்க செஞ்ச நல்லது எதுவுமே என்னால ஃபேக்ட் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. எங்க சார் சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிடுவேன். அவங்க ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க. கெமிஸ்ட்ரியில அவங்க நாலேஜ பார்த்த நான் வந்து ஓகே இதுலயும் அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம்
நான் நம்பி வளர்ந்த பொண்ணுதான். இவ்வளவு வெறுப்பு இருக்கு. ஃபர்தர்மோர் நான் எனக்கு சொல்லியிருக்காங்க நெறைய பேரு. நம்ம தோழர்களே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா ஆனது கூட கலைஞர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்பலாம் வரும். நான் எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கலையே! நான்லாம் அப்படிதானே பண்ணேன். நான் எல்லாம் இப்படிதான் பண்ணேன். ஆனா, நான் உள்ள போனதுக்கே காரணம் அவர்தான் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உண்மையிலே பார்த்தா அந்த 69% இடம் இருந்தது. இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஃபர்தர்மோர் எனக்கு காலேஜ் சொன்ன ஃபீஸே கவர்ன்மெண்ட் கட்டின ஃபீஸோட பேலன்ஸ் ஃபீஸ் தான் நான் கட்டியிருக்கேன். என் சார்பா கவர்ன்மெண்ட் ஆல்ரெடி கட்டியிருக்கு ஒரு ஃபீஸ் எம்எஸ்சி படிக்கும்போது. நான் கட்டின ஃபீஸ் அவங்க எனக்கு ரெடியூஸ் பண்ண ஃபீஸ் தான். அது இல்லாம படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருக்காங்கங்கிறதோட நாலேட்ஜ் கூட எனக்கு யோசிக்க தெரியல. யோசிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் ரீசென்ட்டா நான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சு அதாவது டைரக்ட்டா வந்து நுழைவுத் தேர்வு ரத்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு என்ட்ரன்ஸ் இருந்தது தான். பட் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணல. எங்க காலேஜ்ல என்ட்ரன்ஸ் இருந்தது. அது ஜெனரல் என்ட்ரன்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் இருந்தது. அதனால எனக்கு இதோட ஃப்ரூட்னஸ்லாம் தெரியல. ஃப்ரூட்லாம் தெரியல. பட் ஆனா இன் நான் படிச்ச முக்காவாசி விஷயங்கள் நான் உள்ள போனதே இவரால தான். அந்த காமராஜர் யுனிவர்சிட்டியில இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி கெமிஸ்ட்ரிக்கு வந்ததே இவரால தான் அப்படிங்கிறது எனக்கு லேட்டஸ்டா தான் தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் அந்த கைம்பெண், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிங்கிற பேர மாத்துனது தமிழ்ல அவர பத்தி எனக்கு ஒரு பெரிய மரியாதைய உண்டு பண்ணுச்சு. அது போக ரீசென்ட்டா நான் அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல எங்க விருந்தினருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் நானு உங்கட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் தோழர். நன்றி தோழர். நீங்க பேசுங்க.